டாக்டர் என்னாச்சு? பதட்டப்படாதீங்கம்மா. பேஷண்ட் இப்பதான் கண் முழிச்சிருக்காரு. நான் போய் பார்க்கறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. கடவுளே, வருண் நல்லாயிடணும். அவருக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அக்கா, இந்த நேரம் பார்த்து கௌதம் மாமா எங்க போனாருன்னு தெரியலையே. எங்க போறாரு? வந்துருவாரு. போன் தானே பேச போயிருக்காரு. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ பொறுமையா இரு. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? இனி பயப்பட தேவையில்லை. அவர் கண் முழிச்சிட்டாரு. இப்ப நாங்க அவரை வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். நீங்க அங்க வந்து பாருங்க. அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாருன்னா, ஸ்ட்ரகிள் ஆனாருன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. நர்ஸ் பக்கத்துல தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு. நான் அதை அட்டென்ட் பண்ண போகணும். அட்டெண்டர் நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். டாக்டர், அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமா? 2 நாளா எதுவும் சாப்பிடாம இருந்திருக்காரு. அவருக்கு உடனே சாப்பாடு கொடுக்க வேண்டாம். லிக்விட் ஐட்டமா கொஞ்சமா கொடுங்க. ஓகே? வருண், வருண், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க நல்லா இருப்பீங்க. வருண், நான் பேசுறது கேக்குதா? சொல்லு. ஹலோ. வருண் இப்ப லேசா கண் முழிச்சிட்டான். அப்ப நான் சொன்னதை செஞ்சிடு. இந்தாங்க, இந்த டேப்லெட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அவருக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வரா மாதிரியோ இல்ல ஓவரா ரியாக்ட் பண்றாருன்னா நீங்க பயப்படாதீங்க. இந்த மாத்திரையை அவருக்கு கொடுங்க. அவர் கொஞ்சம் நியூட்ரல் ஆவாரு. அதுக்குள்ள இங்க யாரையாவது வந்து கூப்பிடுங்க. நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரிங்க சிஸ்டர். சொல்லுங்க அண்ணா. வெனிலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அண்ணா. வெனிலா, ஹலோ. வெனிலா, ஹலோ. சொல்லுங்க அண்ணா. வெனிலா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுறியா? ஹலோ, ஹலோ, ஹலோ. அண்ணா, சொல்லுங்கண்ணா. இல்ல. ஹலோ, ஹலோ. வெனிலா, உன் வாய்ஸ் சரியா கேட்கல. சரி வெனிலா, நீ கட் பண்ணு. நான் நேர்ல வந்து பேசுறேன். வெண்ணிலா, ஒரு நிமிஷம் இரு. அம்மா, அமைதியா இருங்கம்மா.
எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வெண்ணிலா, நீ இங்கே இரு. அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ இங்க இருந்தா நானே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போ சொல்லு மரியாதையா. வெண்ணிலா, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? வெண்ணிலா எந்த தப்பும் பண்ணல அத்தை. அவளை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ ரொம்ப பாவம். வான்மதி, அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல நீயே போய் அவளை போ சொல்லு. இந்த ஹாஸ்பிட்டல்லே அவ இருக்க கூடாது.